உன்னதத்தின் ஆவியை ஊற்றிடுவே, உண்மையாக என்றும் வாழ்ந்திடவே. உன்னதத்தின் ஆவியை ஊற்றிடுவே, உண்மையாக என்றும் வாழ்ந்திடவே. நிறைந்து நிறைந்து வாழ்ந்திடவே, கர்த்தரின் அன்பினை அறிந்திடவே. நிறைந்து நிறைந்து வாழ்ந்திடவே, கர்த்தரின் அன்பினை அறிந்திடவே. ஊற்றும் ஊற்றும் இவ்வேளையில் நிறைந்து நிறைந்து வழிந்திடவே. ஊற்றும் ஊற்றும் இவ்வேளையில் நிறைந்து நிறைந்து வழிந்திடவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். இந்த ஜெபதுனியின் ஜெப நேரமானது ஆவிக்குள்ளாக நீங்கள் வளருவதற்கும் வேதத்தின் மகத்துவங்களின் அடிப்படையிலே நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையை உங்களுக்குள் பெருகச் செய்யும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிபரப்பி வருகிறோம். ஒருமுறை ஒரு அருமையான ஒரு சகோதரி, அவர்கள் தூரமான தேசத்துக்கு சென்று அந்த பசிபிக் சமுத்திரத்திலே அங்குள்ள ஒரு போட்டிலே ஒரு குரூசைட் போனார்கள். சுற்றி பார்க்கின்ற ஒரு உள்ளத்தோடு உணர்வோடு அங்கு சென்றார்கள். அவர்கள் அவ்விதமாய் சென்ற பொழுது அந்த கப்பலில் வேலை செய்து கொண்டவர்கள் இந்த பகுதியிலே அதிகமாக திமிங்கலங்கள் வேல்ஸ் வரும் என்று சொன்ன உடனே மிகுந்த ஆர்வத்தோடு அதை மிகுதியாய் காண வேண்டும் என்ற வாஞ்சியோடு ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தார்கள். அவ்விதமாய் அமர்ந்திருந்த பொழுது அது இல்லை, அந்த பக்கம் வராது, இந்த பக்கம்தான் வரும் என்று சொன்ன உடனே அந்த குரூசையில் இருந்த மக்கள் அநேகர் அந்த பக்கத்துக்கு போய் முன்னாடியே இடத்தெல்லாம் பிடிச்சிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப கவலை. அதன் நோக்கமே இவ்வாறான காட்சியை காண வேண்டும். இப்போ என்ன செய்கிறது என்று எண்ணினார்கள். இல்லை, நான் எழுந்து போக மாட்டேன் என்று அமர்ந்து விட்டார்கள். கர்த்தாவே, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும், நானும் இந்த வேலை பார்க்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும், உங்களுடைய படைப்பை காண வேண்டும் என்கிற உள்ளத்தோடு ஒரு ஜெபத்தை மனதிலே ஏறெடுத்தார்கள். ஜெபத்தை கேட்கிற தேவன் ஜெபத்தை கேட்டார். சிறிது நேரத்திலே ஒரு பெரிய திமிங்கலமானது அந்த இடத்திற்கு வர ஆரம்பித்தது. ஆனால் எல்லாரும் அந்த பக்கத்தில் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இதுவோ இப்புறத்தில் வந்தது. எல்லாரும் இந்த பக்கம் ஓடி வந்து பார்த்தாங்க. ஆனால் இந்தம்மா அதே இடத்துல இருந்தபடினாலே வெகு நலமாக முழுமையாக அந்த வேலினுடைய நிகழ்ச்சிகளை காண முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே எனக்கு மாத்திரம் இல்லையா என்கிற சப்தங்கள் பிள்ளைகளிலும் எல்லைகளிலும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவன், உங்களுடைய மனதின் வாஞ்சைகளை அறிய தேவன், அந்த மன விருப்பத்தின்படி செய்கிற தேவன், பாவத்தை மன்னிக்கிற தேவன், நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் அவர். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். எனக்கு இது பார்க்க முடியாதபடி போய்விடுதே என்று கவலைப்படவில்லை. சங்கீதம் 37:4 உள்ளது போல, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் என்ற வாக்கின்படி அந்த மகளுக்கு அந்த வேல்சை பார்க்கத்தக்கதான கிருபை கிடைத்தது. இன்னும் சிலருடைய வாழ்க்கையிலே விசுவாசம் அதிகரிக்கும் போது நீ
விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி கர்த்தர் எல்லா காரியங்களையும் நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்கிற தேவன். நாம் அநேக நேரங்களிலே இவ்விதமாய் நடக்குமா என்று சொல்லி கூட கேட்போம். சில காரியங்கள் நடைபெறுமா என்று கேட்போம். இந்த உள்ளத்தில் ஒரு வாஞ்சியாகவும் இருக்கும். ஆனால் கர்த்தரோ பெரியவராயிருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையின் வாஞ்சைகளை அறிந்து ஒவ்வொரு பகுதியாக அடைய வைக்கிறார். ஒவ்வொரு பகுதியாக நமக்கு நடக்க வைக்கிறார். இன்றைக்கு ஒரு வேளை நான் விரும்பின காரியங்கள் நடைபெறவில்லையே, நான் எண்ணின காரியங்கள் நடைபெறவில்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு பயந்து வாழுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் விருப்பத்தின்படி செய்கிற தேவன். சங்கீதம் 145:19 அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அதை நாம் நன்கு பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பதோடு விசுவாசத்தோடு அவரிடத்திலே மன மகிழ்ச்சியாய் இருப்போம் என்று சொன்னால், அவரிடத்திலே மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை அருளி செய்வார். கர்த்தர் அதை அருளி நம்மை மகிழ்ச்சியினால் முடிசூட்டுவார். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த தேவனே, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார் என்று சொன்னீரே. உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னீரே. கர்த்தருக்கு பயந்தவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவருடைய ஆசீர்வதிக்கிற தேவனே, இந்த நாளிலே கர்த்தாவே, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு இவைகளெல்லாம் குறைவாக இருக்கிறது என்று கலங்குகிற, குறைபட்டு கொண்டிருக்கிற மக்கள் யாவருக்கு நிறைவை தந்து ஆசீர்வதியும். நீர் அவிதமாய் செய்கிற தேவன் என்று அறிந்து உம்மை மிகுதியாய் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 65132. Our email ID is prayer@jebadani.org. Our website is
www.jebadoni.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.